எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்றோம், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பிரியாணியை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட புளிப்பு காரம்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து. நான் இந்த ரெசிபியை வந்து வெஜிடேரியனில் தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேம் ரெசிபி வெஜிடபிள்ஸ்க்கு பதில் நான்வெஜ்ஜில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வெங்காயத்தை ப்ரௌன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம், இதை க்ளீன் பண்ணி எடுத்துங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த புளிச்சக்கீரையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கம்ப்ளீட்லி இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஆற வச்சு தனியாக வச்சுருங்க. இதை வந்து கிரைண்டரில் அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு. நான் உப்பு அந்த பேஸ்ட் அரைக்கும் போதும் போட்டிருக்கேன், இப்பயும் போட்டிருக்கேன். ஸோ தட் இதுவே எனஃபாக இருக்கும். அந்த மசாலா நல்லா ஆறணுன்னு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு தக்காளியோட மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தயிர், இது கூட இந்த ப்ரௌன் ஆனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த தயிரோட புதினா கொத்தமல்லியும் சேர்த்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் உப்பு போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, புதினா கொத்தமல்லி. இந்த அரிசி ஒரு 80% நல்லா குக் ஆன பிறகு நம்ம தம் போட வேண்டியதுதான். நல்லா இந்த மாதிரி தம் போட்டு விட்டுட்டு நம்ம அரிசி வேக வச்ச தண்ணியிலேயே வந்து இந்த அரிசிக்கு சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணியிருக்க தண்ணியே இதை கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, நெய், ஒரு புடி புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா ஏர் டைட்டாக வந்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மறந்துடாமல். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னா நீங்கள் சிக்கனில் ட்ரை பண்ணுங்கள், ஈவன் தோ மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். மட்டனில் பண்ணுறதா இருந்தால் மட்டனை மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பெல்லாம் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேச்சு பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் நேரில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ராயல் இந்தியா வாங்க. தேங்க்யூ.